ஞானசேகரனை பொறுத்தவரை கிராவிட்டி பிரியாணி என்கின்ற ஒரு கடையை நடத்தி வருகின்றான். அன்னைக்கு சம்பவம் நடந்த பொழுது கையில் இருந்த அலைபேசி எண் 9042977907. இதுதான் ஞானசேகரன் பயன்படுத்திய மொபைல் நம்பர். அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க 23ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சு. 8:52 வரை நைட்டு அது ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சு. உண்மைதான், அது ஃப்ளைட் மோட்ல தான் இருந்துச்சு. சிடிஆரும் அதைத்தான் சொல்லுது. நான் இன்னைக்கு தொடர் கேள்விகள் திமுக அரசு குறிப்பாக முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன். முதலமைச்சர் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் நேரடியாக நம்ம கிட்ட சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் அவருக்கு இருக்கு. அந்த ஃப்ளைட் மோடில் இருந்து வெளியே வந்த ஞானசேகரனுடைய போன் 8:52க்கு பிறகு ஃப்ளைட் மோட்ல இருந்து வெளியே வந்த போன் முதல் போன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா 8:55க்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் போன் காலே பண்றார். 8:55க்கு காவல்துறை அதிகாரிக்கு செஞ்ச முதல் போன் கால் எதற்காக? அந்த காவல்துறை அதிகாரி 6 நிமிடம் கழித்து 9:01க்கு திரும்ப ஞானசேகரனுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார். எதற்காக? அது சார்ஜ் ஷீட்ல கொண்டு வந்தீங்களா? அதிகாரிக்கும் இவனுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தொடர்பா இருக்கா? ஏன் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா, மே 14ஆம் தேதி ஞானசேகரன் மீது 2வது எஃப்ஐஆர் சிபிசிஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 23 அஃபென்ஸ், ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர். இது போன்ற இன்னும் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் மட்டும், இன்னும் மல்டிபிள் கேசஸா? அந்த பகுதி 170வது பிளாக் வட்ட செயலாளர், ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் கோட்டூர் சண்முகம். கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு 24ஆம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 6 முறை பேசுறாங்க. நீங்க கேட்கல, என்னங்க அரசியல் கட்சியில் 2 பேர் இருக்கிறாங்க பேசலாம் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார பேட்டர்ன், அதுக்கப்புறம் ஒரு வாரம் இருக்கக்கூடிய பேட்டர்னை வச்சு நான் அனலைஸ் பண்ணி சொல்றேன். ஸோ எதுக்கு கோட்டூர்புரம் காவல் நிலைய அதிகாரிகள் ஞானசேகரனை 24ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? எதுக்கு வெளியே விட்டீங்க? எவிடன்ஸ் அழிக்கவா? செல்போன் ரெக்கார்ட்ஸ் அழிக்கவா? இல்லை செல்போனில் இருக்கக்கூடிய வீடியோவை டெலீட் பண்ணவா? இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் கேமரா ஒரு வேளை ஃபங்க்ஷன் ஆகி இருந்தால் கழட்டி தூக்கி வீசவா? தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுகிறாங்க. இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சிடிஆரை பார்த்தீங்கன்னா, ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறார். 8:30 மணிக்கு பேசுறாங்க. 8:32 மணிக்கு மா சுப்பிரமணியமும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுறாங்க. இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்காக, யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பதட்டம்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய நடராஜன் ஒருத்தர், ஒரு முக்கியமான அதிகாரி, கேட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்கு. அதெல்லாம் காவல்துறை நீங்க தான் சொல்லணும், எல்லாம் என்னுடைய வேலை கிடையாது. 48 மணி நேரம் கழிச்சு அந்த நடராஜன் யாருன்னு பேசுவோம். ஒரு பிஆர்ஓவா, கேட் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு அவ்வளவு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு எஃப்ஐஆர் படிக்கும் போதே தெரியுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் வேற எந்த தாக்குதலையும் ஈடுபடவில்லை. அப்ப மே 14ஆம் தேதி போட்ட வழக்கு என்ன சார்? யார் இந்த விக்டிம்? அண்ணா பல்கலைக்கழக மாணவிய விக்டிமா? இல்லை இதே ஞானசேகரன் இன்னொரு இடத்துல இருந்தாரா? அதனால் கேள்விகள் தொடர்ந்து கேட்போம். இவங்க ஆளுங்கட்சியினுடைய யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, பதவிகளை யார் தவறாக பயன்படுத்தினாங்க, காவல்துறையுடைய கையை யார் கட்டி போட்டார்கள், 24ஆம் தேதி ஞானசேகரனை வெளியே கொண்டு வந்து குரூஷியல் எவிடன்ஸ் அளிப்பதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள், என்னை பொறுத்தவரை அவர்களும் குற்றவாளிகள் தான். அதுல தான் அந்த யார் என்கின்ற சார் ஒளிஞ்சிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நேற்று தீர்ப்பு வெளியான நிலையில் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை இன்று ஒரு புதிய வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் கால் டீடைல் கார்டு ரெக்கார்டு என்னிடம் தனி இருக்கிறது என்றும், அந்த ரெக்கார்ட் கார்டில் ஞானசேகரன் யார் யாருடன் பேசினார் என்ற விவரங்கள் இருக்கிறது என்றும் என்பதை பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் 8:55க்கு பிறகு கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் காவல் நிலைய அதிகாரி ஒருவருடன் அவர் பேசியிருக்கிறார் என்றும், அதன் பின்னர் அந்த அதிகாரி 9 மணிக்கு மீண்டும் ஞானசேகரனுடன் பேசியிருக்கிறார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது தவிர கோட்டூர்புரத்தில் உள்ள திமுக நிர்வாகி சண்முகம் உள்ளிட்டவரை விசாரிக்க வேண்டும், ஏன் விசாரிக்கவில்லை என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். அந்த யார் அந்த சார் என்ற பிரச்சனைக்கான தீர்வு 24ஆம் தேதி நடைபெற்ற அந்த செல்போன் உரையாடலில் தான் அந்த தகவல்கள் எல்லாம் மறைந்திருக்கின்றன என்றும், அதற்கான கால் டீடைல் கார்டு தம்மிடம் இருக்கிறது என்றும் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அந்த புதிய வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். இந்த வீடியோவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை நடந்த அந்த நாளன்று செல்போனில் பேசிய பல்வேறு நபர்கள் குறித்த விவரங்களை காவல்துறையினர் வெளியிட வேண்டும் என்றும், நீதிமன்றத்தில் அந்த தகவல்கள் இல்லை என்றும், அவர்களிடம் விசாரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது.